Taste the Daily. விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வியாபாரிகளின் கூட்டணி திட்டத்துக்கு அரசு அதிகாரிகள் துணை போவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் ஏல முறையில் கூட்டணி அமைத்து ஏலம் எடுப்பதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வேலூரில் தங்கியுள்ள சுற்றுலா மாளிகை எதிரே நிகழ்ந்த இந்த போராட்டத்தால் அங்கு தங்கியிருந்த அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சார். ஒரே வியாபாரி வருமா அவங்கள்ட்ட பேசி இதுக்கு மேல ரேட் எடுக்க கூட படிச்சிடறாங்க. விவசாயி என்ன பண்ணுவாங்க, வழி இல்ல, உரம் மூட்டை கடனா வாங்குறாங்க, விதை நெல்லு கடனா வாங்குறாங்க, எல்லாமே கடனா வாங்கி பண்ணும்போது அறுவடை பண்றவங்க தரன்னு சொல்லிடுவாங்க. நெல்லு அறுக்கிறவங்க நெல்லு கட்டு பில்லு கட்டு சுத்துறவங்க இவங்க எட்டு நாள் இதை பயன்படுத்தி அவங்க இந்த மாதிரி ரேட் பண்றாங்க. 25,000 30,000 ரூபாய் தான் சார். ஆனால் நம்மளுக்கு வர்றது பார்த்தா அதிகபட்சம் ஒரு 35 மூட்டை ஹையஸ்ட்டாக வரும். இன்றைக்கி அந்த கணக்கு போட்டு பார்த்தா லாபம்னு பார்த்தா ஒரு 10,000 15,000 வரும். ஆனால் 3 மாதம் வச்சிருந்து தான் அந்த ரேட் வருது. ஆனால் ஏறு நெல்லை வந்து 1,600 போச்சு. நான் 3 மாதம் வச்சிருந்து ஒரு 300 கூடியிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூத்தி எடுத்துருந்தாலும் நல்லா தூத்தல் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்தோம். மயிலாடுதுறை நகர் வள்ளலாகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சேதமடைந்துள்ள சாலைகளால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கூட்டுறவு நகர், வலம்புரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 ஆண்டுகளாக சாலைகள் எதுவும் போடப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் சிறிய மழைக்கே சேரும் சகதியுமாக மாறுகிறது. இதனிடையே இப்பகுதியில் இயக்கப்பட்ட மினி பேருந்தும் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்களும் மாணவர்களும் அவதியடைந்தனர். இது தொடர்பாக ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள நிலையில் விடிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இதே நிலை தொடர்ந்தால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய சாலை மற்றும் பூம்புகார் நேஷனல் ஹைவேஸ் இது ரெண்டும் இணைக்கிற சாலை ஒரு கடந்த 3 வருஷமாக குண்டும் குழியுமா மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப வீணாக போயிருக்கு. இந்த சாலை விஷயமாக நாங்கள் கடந்த 3 வருஷமாக எம்எல்ஏ, எம்பி, பிடிஓ, மக்களை தேடி முதல்வர் அந்த திட்டத்தில் வந்ததில் அதுலேயும் கொடுத்துருக்கோம். கிராம சபை கூட்டம் இது எல்லாத்துலேயுமே நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இத்தனை நாள் ஆகியும் இதுக்கான தீர்வு இதுவரையும் எட்டப்படலை. திண்டுக்கல்லில் போக்சோ வழக்கில் கைதான இளைஞருக்கு மகளிர் நீதிமன்றம் 27 ஆண்டுகள் சிறையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 22 வயது இளைஞர் மதன் போக்சோவில் பிடிபட்டார். இந்த நிலையில் திண்டுக்கல் விரைவு மகளிர் நீதிமன்றம் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் மதனுக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோழிப்பண்ணையில் உற்பத்தியாகும் கொசுக்களால் கடும் பாதிப்பிற்கு உள்ளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கத்திரிப்புலம் பகுதியில் வெற்றி என்பவரின் கோழிப்பண்ணையிலிருந்து அப்பகுதியில் கொசுக்கள், ஈக்கள் அதிகம் பரவுவதாக கூறப்படுகிறது. இதனால் லட்சக்கணக்கான ஈக்கள் வீடுகளில் மொய்ப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அமைதியை இழந்துள்ளதாகவும் டெங்கு உள்ளிட்ட நோய்களால் அவதிப்படுவதாகவும் மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். விடிய அரசின் அதிகாரிகள் இதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 80-90 மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் கோழி பண்ணை இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்டுக்கும் லட்சக்கணக்கான ஒன்றும் கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு யாருமே சாப்பிட முடியலை. அது இல்லாமல் ஒரு டீ காஃபி கூட சாப்பிட முடியாத அளவுக்குல பச்சை குழந்தைங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாந்தி, வயிற்றுப்போக்கு, பேதி அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு சில பேர் சிஹெச்சில் போய் அட்மிஷன் ஆகிறாங்க. ஒரு சில பேர் அட்மிஷன் ஆகாமல் தனியார் பசத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. இதனால் என்னென்னா, இங்கே குடியிருப்பில் உள்ள கோழிப்பண்ணையை அகற்றி எங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்வாதாரத்தை காத்து கொடுக்கணுங்கிறத உங்கள் மீடியா சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரத்தில் அரசு குழந்தைகள் காப்பகத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற 10 வயது சிறுமி ஜன்னல் வழியாக இறங்க முற்பட்ட போது சிக்கிக்கொண்டார். பரமக்குடியை அடுத்த பொட்டித்தட்டியை சேர்ந்த 10 வயது சிறுமியின் தாய் இறந்துவிட்ட நிலையில் தந்தை மறுமணம் செய்து கொண்டுள்ளார். தந்தையும் சித்தியும் தொடர்ந்து கொடுமைப்படுத்தியதால் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமி மீட்கப்பட்டு ராமநாதபுரத்தில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டார். தனது பெரியம்மா வீட்டிற்கு செல்ல வேண்டுமென அடம் பிடித்து வந்த சிறுமி காப்பகத்தின் 2வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக கீழே இறங்கி தப்பிச் செல்ல முயன்றபோது ஜன்னலில் சிக்கிக் கொண்டார். பின்னர் ஏணி மூலம் சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டு மீண்டும் காப்பகத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளார்.